இன்னைக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருந்துச்சு. போற வழியில பார்த்தா முள்ளுச்செடியில ஏதோ பூவா இருந்துச்சு. என்னடா அதுன்னு ஜூம் பண்ணி பார்த்தா ஃபுல்லாமே பெரண்ட. பூத்தத பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போகும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பூத்திருந்துச்சு. இந்த பெரண்டைய பார்த்தாலே வந்து என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். வீட்ல வந்து அம்மாட்ட பசிக்கல அப்படின்னு சொன்னாலே போதும், அடுத்த நாள் வந்து இந்த சட்னி தான் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா, அதில வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறனால, சிறியவர் முதல் பெரியவர் வரை தாராளமா சாப்பிடலாம். ஒரு சிம்பிளான பெரண்ட சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1/2 கப் வேர்க்கடலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி, நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டை, கொஞ்சமா ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதும். சூப்பரா குக் ஆயிரும். அது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமா புளி, உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா போதும். இது வந்து தோசை, சுடு சாப்பாடு, இட்லி, சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும்.